சண்டே அதுமா காலையிலே விளையில சரியான வேலை. இவ்வளவு நாள் நம்ம வச்சிருந்த மரிச்சினி கிழங்கு மொத்தத்தையும் இன்னைக்கு புடுங்கிட்டோம். நம்ம நினைச்ச அளவு அதுல பெரிய அளவு கிழங்கு இல்ல. இருந்த கிழங்கு எல்லாமே ஸ்கூட்டில எடுத்துட்டு போய் சஜினன வீட்டுல லேண்ட் பண்ணிட்டோம். விளைய மொத்தமே காலி பண்ணிட்டோம். அப்படியும் நம்ம நினைச்ச அளவு விளைச்சலும் இல்ல. கிழங்கு எல்லாமே பெரிய அளவு சைஸா வைக்கல, சின்னதா தான் இருந்து. இதுக்கு மேல விட்டா கிழங்கு எல்லாமே டேமேஜ் ஆகணும், மொத்தத்தையும் புடுங்கிட்டோம். இருந்தாலும் மன நிம்மதிக்கு 2 3 கிழங்கு நல்ல பெருசா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ட்ரிப் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கம்பையும் ஒதுக்கி வச்சிருந்தோம். இன்னொரு சைடுல வெளியில நம்ம கூடுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்லயே கூடு பக்காவா ரெடி ஆயிரும், எல்லா வேலையும் முடிஞ்சிடும். தூக்க முடியாததை தூக்கிட்டு அனுஷினும் ஒரு சைடுல அனுவோட அம்மாவும் அனுவுமா சேர்ந்து மொத்த கிழங்கையும் தோலை உரிச்சு வெட்டிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா கூட்டுல ஒரு சவுண்டு, பார்த்தா புதுசா ஒரு லவ் பேர்ட்ஸ் குட்டி. இதுக்கு முன்னாடியே முட்டை பொறிச்சதாலும் இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம். கொஞ்ச நேரம் அதுகிட்ட விளையாடிட்டு அதுக்கப்புறம் கூட்டுல விட்டுட்டோம். ஏன்னா இல்லைன்னா நம்ம டாமி அதை கடிச்சிருவோம். இந்த மரிச்சினி கிழங்கு என்னன்னே தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு, இந்த மரிச்சினி கிழங்கு உங்களுக்கு ஃபேவரட்னா கமெண்ட் பண்ணுங்க.